ஃபிலிம் பை ரங்கராஜ் பாண்டேன்னு வருமா? இல்ல ஒரு கட்சி தலைவரா ரங்கராஜ் பாண்டே எதிர்காலத்துல இருப்பாரா? கட்சி தலைவருக்கான எந்த வாய்ப்புலாம் இல்லைங்க. நம்ம வந்து சூடு போட்டா 100 பேர் பார்த்துருக்கோம் நம்ம. நம்ம எவ்வளவு பேர் உசுப்பத்தி விடுறோம். அப்ப நம்ம தெரியலாமா? அதற்கான வாய்ப்பு இல்ல. ஃபில்ம் பை ரங்கராஜ் பாண்டேன்னு எனக்கு தோணல, தெரியல. ஆனா எங்க டைரக்டர் ஹெச் வினோத் சொல்லிட்டே இருப்பாரு, நீங்க ஒரு படம் பண்ணுவீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நான் அப்சர்வ் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதனால நான் படம் பண்ண வச்சிருக்கேன். நான் படம் பண்ண மாட்டேன். டைரக்டர் வேலை எவ்வளவு பெரிய தலைவலின்னு எனக்கு தெரியும். நம்ம வந்தோமா, நடிச்சோமா, 5 மணிக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு ரீடேக் நாளைக்கு பார்த்துலாம் சார் போயிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு, அன்னைக்கு சாயந்தரம் எடிட் பண்றது, டப்பிங்னு, அது பெரிய தலை. நமக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னு நம்ம சொல்லிடுவோம். அது ரொம்ப தலைவலி. அவங்க கேப் போடுவாங்க டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அது தலைவலி தாங்காம தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒர்க்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், பட் ஐ டோன்ட் நோ த டெஸ்டினேஷன். படங்கள்ல நடிக்கிறதுக்குடைய வருவாய், ஒரு சம்பளம் அப்படின்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. பேசிக் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு திருப்திகரமானதா இருக்கிறதா? நம்ம சம்பளங்கிறது என்னுடைய பிரியாரிட்டி கிடையாது. சினிமாவில் நடிக்கிறது என்னுடைய பிரியாரிட்டி கிடையாது. நான் வந்து ஜேர்னலிஸ்டா இருக்கிறது தான் என்னுடைய பிரியாரிட்டி. இது அடிஷனல் தான் அப்படிங்கிறனால நான் வந்து அதை சமாளிச்சுக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய அதுல நான் ரொம்ப அடமெண்டா இருக்கிறது இல்லை. எனக்கு இவ்வளவு கொடுத்தா பேசுங்க, இவ்வளவு கொடுத்தா பேசாதீங்க நான் இருக்கிறது. எனக்கு அது ஒரு செகண்டரி தான். நான் வந்து அது ஒரு பெரிய விவாதம். எனக்கு காசு கொடுப்பீங்களா மாட்டீங்களா நிக்கிறது இல்லை. ஏன்னா படம் நடிக்கிறதுல என்னுடைய விருப்பத்துல தான் நடிக்கிறேன். நான் வந்து எனக்கு நான் ஒரு ஆக்டரா என்னுடைய கெரியர் வரணும். இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட், நாளைக்கு வந்து ஆக்டர், நாளை கழிச்சு சிஎம், அந்த இடத்துல நான் கிடையாது. உங்களுக்கு நான் வந்து ஏதோ அந்த பருத்திவரன் படத்துல பேர் கயிறு வாங்கி மாடு வித்து பழைக்கலாம் போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. சோ அதுல வந்து ஐ எம் நாட் அடமெண்ட் இன் தி எகனாமிக்ஸ். சூப்பர் சார். தயால் சார், பொதுவா ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடா டயலாக் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு வார்த்தையும் கவனிக்கப்படும். இந்த படத்தோட டயலாக் யார் துணை நின்னு எழுதுனீங்க? இல்ல ஓனா நீங்க எழுதிட்டீங்களா? இல்ல ஒரு வெர்ஷன் நான் எழுதிட்டேன். ஒரு அடிப்படையா ஒரு ஸ்ட்ரக்சர் நான் பண்ணிட்டேன். டயலாக் ஒரு 75 to 80% முடிஞ்சிருச்சு ஒரு வெர்ஷன். அப்புறம் எனக்கு தேவைப்பட்டுச்சு கவிதா பாரதி சார் மாதிரி ஒரு நிறைய படிச்சவங்களுடைய இன்புட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவரை உள்ள கூப்பிட்டு திரைக்கதையிலும் சின்ன சின்ன சஜஷன்ஸ் அவர் கொடுத்தாரு. வசனத்திலேயே நிறைய விஷயங்களை பாலிஷ் பண்ணாரு. சரி, நான் நிறைய கன்னடத்திலேயே அங்கேயே இருந்ததால என்னோட தமிழ் மொழியோட அந்த ஆளுமை இருக்குல்ல, அது கொஞ்சம் கம்மியாயிடுது. ஆக்சுவலா நல்லா எழுதுவோம் நான். இன்ஃபேக்ட் லாஸ்ட் பிரஸ் மீட்ல கூட நான் எழுதின ஒரு சிறுகதையை வந்து புக்கா எல்லாருக்கும் கொடுத்தேன், ஜேர்னலிஸ்டுங்களுக்கு எல்லாம். ஸோ இன்னைக்கும் சிறுகதை எழுதுற அளவுக்கு எனக்கு தமிழ் ஆளுமை இருந்தாலும் அது கொஞ்சம் குறைஞ்சதா தான் நான் ஃபீல் பண்றேன். அப்ப எனக்கு இன்னொருத்தவங்களோட இன்புட் இருந்தா நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. அதனால கவிதா பாரதி சாருடைய அந்த அவருடைய தாட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் உள்ள வந்தா நல்லா இருக்குன்னு அந்த எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் அவரை உபயோகப்படுத்திக்கிட்டேன். சில உண்மை சம்பவங்களை படம் பார்க்கும்போது நிறைய சவால்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். படம் பார்த்துட்டு 4 பேர் கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க, 4 பேர் சோசியல் மீடியால போட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு எதிர்வினைகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த உண்மை சம்பவங்கள் எடுக்கும் போது எடுக்கக்கூடிய கேர்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு எப்படி நீங்க திட்டமிட்டீங்க? இல்ல, ஒரு விஷயம் வந்து நான் சொல்றேன், நான் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு இது எடுத்துன்னு சொன்னா கூட எந்த உண்மை சம்பவம் யாருக்கும் தெரிய போறது கிடையாது. எங்கேயோ நடந்த ஒரு உண்மை சம்பவம். சோ அதை பத்தி யாருக்கும் எந்த நாலேஜும் இருக்க போறது கிடையாது. அதனால அவங்க அதை பத்தி கிரிட்டிசைஸும் பண்ண போறது கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த அந்த உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கிறப்ப நிறைய அப்படி ஒரு விஷயமே நடக்கல தெரியுமா, இவர் நடந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அப்படிலாம் ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதை நம்ம வந்து டாலரேட் பண்ற இது நமக்கு வேணும், இருக்கணும். இந்த தியாகராஜ பாகவதர் காலத்துல நடந்தக்கூடிய ஒரு இன்சிடென்ட் தான் இந்த படத்தோட மெயின் கருவா சார்? இல்ல, அத நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லைங்களா. அது வந்து அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துச்சு. அந்த சம்பவத்துல நிறைய எமோஷன்ஸ், விக்டிம் சைடுக்கு நம்ம எப்படி எவ்வளவு ஃபீல் பண்றோமோ அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் நான் வந்து இந்த அக்யூஸ்ட் சைடுக்கும் நான் ஃபீல் பண்ற ஆளு. ஸோ அதுல குற்றம் சாட்டப்பட்ட பாகவதர் ஆகட்டும், என்எஸ்கே ஆகட்டும், அதுல அவங்களுடைய நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு அவங்களுக்கு சார்பா நான் கேட்கணும்னு தோண விஷயங்கள்லாம் இதுல கேட்டிருக்கேன் நான். படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லாருக்கும் ஒரு மனநிலை வரும், ஒரு திருப்தியான மனநிலை வரும், சில கேள்விகள் வரும், சில கோபங்கள் வரும், சில அனுதாபங்களும் வரும். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படம் திரையில இருந்து பார்த்துட்டு வெளில வரவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க சொன்ன அத்தனையும் வரும். கோபம் வரும், அனுபவம் வரும், கேள்வி வரும். அவங்களுக்குள்ள நம்மளுடைய யோசனை இவ்வளவு நாள் நம்ம யோசித்து வச்சோம் கரெக்டா, இல்ல இவர் ஏதோ ஒரு புதுசா ஒரு பார்வையை சொல்றாரு, இந்த பார்வையை நம்ம பார்க்கணுமா, அதெல்லாம் வரும். அதுதான் அது வந்து பெரிய உங்களுக்குள்ளேயே ஒரு நிறைய டிபேட்டை கொண்டு வரும். அதுல ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க குடும்பத்துல உங்க ஒய்ஃப்ல இருந்து எல்லாரும் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்றது நானே பாத்துருக்கேன். சொல்லுங்க சார், இது வந்து சில பேருக்கு தான் அமையும். அப்படி இல்ல, நாங்க 2 பேரும் ஒரே கேம்பஸ்ல ஒர்க் பண்ணோம் பெங்களூர்ல. 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவங்க ஒரு ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங்ல இருந்தாங்க, நான் வந்து சிவில் இன்ஜினியரிங்ல இருந்தேன். ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலமா கல்யாணம் ஆச்சு. 2 பேருக்கும் காதல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆன பிறகு எங்களுக்கு காதல். ஆனப்ப நான் கல்யாணம் ஆகிறப்ப 2 விஷயத்தை தெளிவுபடுத்திட்டேன். இது வந்து எங்க அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க,
சிங்கிள் பேரண்டா, அதனால தான் இந்த ப்ரொஃபஷன் அவங்க படிக்க வச்சதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் வகையில் அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த வேலை நான் செய்யறேன். எனக்குன்னு மனசுல இருக்கிறது வந்து ஒரு திரைத்துறை தான், நான் ஒரு நடிகர் ஆகணும். ஓ அதனால வந்து ஒரு அதுக்கான ஒரு ஒரு அடிப்படை விஷயங்கள்லாம் நடந்த பிறகு நான் வந்து அதுக்கு செய்யணும், அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு நான் 21 வயசு நிரம்பிய ஒரு பெண்ணிட்ட 22 வயசுல சொல்லியிருக்கிறேன் நான். ஓகேங்களா, அவங்களுக்கும் அந்த மெச்சூரிட்டியில எனக்கு ப்ராப்ளம் ஒரு விஷன் இருந்துச்சு. பாவம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை. ஆனால் அவங்க வந்து என்னன்னா என்ன ரொம்ப பிடிச்சதா இல்லையான்னு தெரியல, அதெல்லாம் கேட்க உங்க இஷ்டங்க அப்படின்ட்டாங்க. அது இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் பாடியெல்லாம் காமிப்பேன், என்னோட எழுத்தை படிச்சு காமிப்பேன். அவங்களும் தமிழ் படிப்பாங்க, பெங்களூர்ல வளர்ந்தாலும் தமிழ் நல்லா படிப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிச்சு, இவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு அப்படின்றது. அப்புறம் திரைத்துறையில் நடிகராக போறோம்னா எக்ஸைட் ஆகிற வெகு அதாவது ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து எக்ஸைட் ஆக மாட்டாங்க. சிலவங்களுக்கு அது எக்ஸைட் ஆகவே என்னோட ஒய்ஃபுக்கு அது எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணே வந்தாங்க. 15 வருஷம் ஆச்சு. நான் சொல்லிட்டேன், எங்கள் அம்மா கனவுலாம் நிறைவேறிச்சு, இப்போ என் கனவு நிறைவேற்றுற டைம் வந்துச்சு. நான் சினிமாவுக்கு வந்தேன். சப்போர்ட்டாக யாருக்குமே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன், என்னுடைய மாமனார் மாமியாருக்கு சொன்னேன், என்னோட ஒய்ஃபுக்கு சொன்னேன். வேறு யார்ட்டையும் நான் பர்மிஷன்லாம் வாங்கலை. மாமனார் மாமியார்லாம் அப்படியே அவங்க மைண்ட் வாஷ் ஓடி இருக்காங்க. உன்னை நம்பி தானே கொடுத்தேன், நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் என்னை யாரும் கேள்வி கேட்கல. அப்படியே அங்கேருந்து வந்தேன். நோ ரிக்ரெட்ஸ் மேடம். இது வரைக்கும் நான் ஏன்டா வேலையை விட்டேன் அதெல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. நான் பயங்கர சந்தோஷமா சினிமாவை ரொம்ப நேசிச்சு நான் ரொம்ப பிடிச்சி அந்த சினிமாவில் இருக்கேன். அதுக்கான ப்ரெஷர் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் ஐ லவ் மை ப்ரொஃபஷன் சினிமா. இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நான் சினிமாவுக்கு வரது முன்னாடி ஹோட்டல் வேலை செஞ்சேன், கிளீனரா இருந்தேன், சர்வரா இருந்தேன், கட்டட வேலைக்கு போனேன், பெயிண்ட் அடிச்சேன். இந்த மாதிரி சில வரலாறுகள்லாம் இங்க இருக்கு. இங்க இருக்கு. கூலி தொழிலாளியா இருந்தேன் அப்படிலாம் சொல்லி பெரிய நடிகர்களா இருக்கவங்க இப்போ ஆமா இருக்காங்க. ஆமா. சோ நீங்க வந்து டப்புன்னு ஒரு வேலையை விட்டு வரும்போது அந்த ஸ்ட்ரகிள் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும்ல சார். திடீர்னு வருவாய் நின்ன பிறகு உடனே படத்தோட வெற்றி கிடைச்சிருக்காது, அதுக்கான ஒரு போராட்டம் இருந்திருக்கும். இல்ல, ஒரு 15 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்ததால ஒரு ஒரு பட்ஜெட்டுக்குள்ள குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்றதை நான் நல்லா ஈஸியா கத்துக்கிட்டேன். அது இல்லாம நீங்க சொன்ன அனுபவம் எனக்கும் இருக்கு. எல்லா நடிகர்களும் சொல்லுவாங்கல்ல, நான் அங்க வேலை செஞ்சேங்க. அது மாதிரி நான் சின்ன வயசுல வந்து நான் வந்து ஒரு சைல்டு லேபரா தான் படிச்சுன்னு இருக்கிறப்ப நிறைய வேலை செஞ்சிருக்கேன். நான் சாராய கடை அப்ப வந்து இது இல்லைங்களா, அபிஷியல் இல்லையா, சட்ட தயாரிக்கிறது இல்ல மதுபானம் இல்ல இல்ல தயாரிக்கிறதா? மதுபான கடைகள் இருந்த காலத்துல நான் மதுபான கடையில சாயங்காலம் ஸ்கூல் விட்ட பிறகு அந்த சால்னா கடையில எல்லாம் போய் வேலை செஞ்சிருக்கேன். நான் டீ கடையில கிளாஸ் கழுவி இருக்கேன், லாட்டரி சீட்டு விட்டுருக்கேன். நானும் ஒரு சைல்டு லேபரா தான் வளர்ந்தேன். எனக்கு எப்படின்னா ஒரு படம் பார்க்கறதுக்கான காசு எங்க அம்மாட்ட போய் நான் கேட்க மாட்டேன். நான் சம்பாதிப்பேன், சாட்டர்டே சண்டே சம்பாரிச்சு சாட்டர்டே சம்பாதிப்பேன், சண்டே போய் படம் பார்த்துருவேன். நான் அது மாதிரி தான் நான் வளர்ந்தேன். அதனால நானும் அந்த கஷ்டம்லாம் பட்டிருக்கேன். பட் என்ன நான் எனக்கு மைண்டுக்குள்ள வந்ததுன்னா, இந்த லைஃப்ல இருந்து எங்க அம்மா என்னை வெளியில கொண்டு வந்து எனக்கு ஒரு படிப்பை கொடுத்து என்ன ஒரு என்ஜினியர் ஆக்கி பார்த்ததை அவங்களுடைய கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவங்க எவ்வளவு மெனக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றதுல நான் ரொம்ப இது. அதன் பிறகு நம்ம கனவுக்கு வரலான்றதுல தான் அந்த 15 வருஷம். ஸோ சரியான திட்டமிடல் இருந்தது. பொருளாதார இதெல்லாம் பெருசாலாம் நான் சின்ன வயசுல வறுமையை பார்த்துட்டதால, அப்புறம் அது ஒண்ணு, சின்ன வயசுல கண்ணாமினான வறுமையை பார்த்ததால எனக்கு வந்து இன்னைக்கு வந்து போங்கனாலும் இன்னைக்கு நைட்டு அப்படியே கேப் விட்டு ஒரு டிரைவர் ஆகி அப்படியே வேலை செய்ய நாளைக்கு கலைக்க வேண்டிய பணத்தை இன்னைக்கு சம்பாரிச்சிருவேன் நான். எனக்கு அந்த இதுவே கிடையாது. எது வேணும் டேலண்டா இருக்கீங்க நீங்க, எந்த துறையில இருந்தாலும் அந்த துறைக்கு ஆமா வந்துடணும். ஆமா. சூப்பர் சார். நான் இப்ப எனக்கு எந்த ஹெசிடேஷனும் கிடையாது. இப்ப நாளைக்கு வெற்றி சார் கிட்ட ஒரு இது இருக்கு, ஒரு பொசிஷன் இருக்கு வேலை செய்யறதுக்கு அப்படின்னா, ஈகோ பார்க்காம நான் டைரக்ட் பண்ண ஒரு ஹீரோ தானே இவரு, ஒரு நடிகர் தானே இவரு, இவர்கிட்ட போய் எப்படி வேலை கிடையாது, உழைக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு எது வேணா நான் பண்ணுவேன். சூப்பர் சார், அருமை சார், சூப்பர். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஈர்ப்பு கொடுக்கணும். எங்களை மாதிரி ஜென்சியா சார் சைட்ல வெற்றி. வெற்றி நீங்க சொல்லுங்க. அப்பா ஒரு தயாரிப்பாளரா இருந்தாலும் அந்த 8 தோட்டாக்கெல்லாம் தயாரிச்சதுக்கு அப்புறம் படங்கள் தயாரிக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்க அதுக்கான கதைகள் தேர்ந்தெடுத்துருக்கீங்களா, எப்படி என்ன? இல்ல இப்போதைக்கு வந்து நம்ம பிரேக்ல தான் இருக்கோம். நம்ம இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் எதுவும் பண்ணல. கதை கேட்டுட்டு இருக்கோம். நல்ல கதையா, நல்ல டீமா, நல்ல டைமா அமைஞ்சதுன்னா மேபி 2026 எண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு வெளி கம்பெனிஸ்ல நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது பார்க்கலாம். திடீர்னு வெற்றியோட விக்கிபீடியா லிஸ்ட் படங்கள் பார்த்தா லைன் அப்பா படங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா வெற்றியோட பேர் மட்டும் கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல போலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது உண்மையான மனநிலை எப்படி இருக்கு உங்களுக்கு? இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல 1-2 படங்கள் தான் அப்படி தோணிருக்கு.
மற்ற எல்லா படமுமே நான் டைரக்டர் என்ன சொன்னாரோ அது மாதிரி தான் வந்து கதையா வந்திருக்கு. ம். அது பப்ளிக்கா போய் சேர்ற அப்படின்றது வந்து நான் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஆ, எல்லா இப்போ நான் இன்டர்வியூஸ்லேயே வந்து எல்லாருமே வந்து த்ரில்லர் படங்களா பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பட் ஓகே. நான் யஷ்ன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன், ராஜபுத்திரன்னு பிரபு சார் கூட ஒரு படம் பண்ணேன். ஆமா. அதெல்லாம் ஃபேமிலி படம், அதெல்லாம் த்ரில்லர் ஜானர்ல கிடையாது. பட் ஆனா அந்த படங்கள்லாம் அவங்க ரீச் பார்க்கலையா சேரல. இல்ல பார்த்து அதை வந்து வெற்றியோட கேட்டகரியில சேர்க்கலையான்றது எனக்கு தெரியல. ஸோ ம். அந்த விஷயம் மட்டும் ஏதாவது இன்னொரு 4 படத்துல மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல அது கண்டிப்பா மாறும். ஏன்னா இது த்ரில்லர் பேட்டர்ன்ல சேர்க்க மாட்டீங்க. ம். ஒரு கான்வர்சேஷனல் மூவியா இருக்கும். ஒரு ஓகே. 96ஓ இல்ல ஒரு நம்ம மெய்யழகன், மையழகன் அந்த மாதிரி ஒரு அன்பே சிவம் பேட்டர்ன்ல அப்படி இருக்கும். ஒரு கான்வர்சேஷன் ஃபிலிம், அதுக்கு நடுவுல ஒரு கதை. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட ரிக்வஸ்டா என்ன வைக்கிறேன்னா, இதையும் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்ட் மூவியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற எப்பவும் யூஸ்வலா சொல்ற விஷயத்த ம். சொல்லாம இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிட்டத்தட்ட 3 ஹீரோக்கள் அறிமுகமாகறாங்க. ஒரு புது இயக்குனர்கள் வர்றாங்க, ஒரு புது டைரக்டர், ஒரு புது ஹீரோ. இந்த மாரி வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 3 பேர் குறைந்தபட்சம் வர்றாங்க. நீங்க வந்த காலகட்டத்துக்கும், இப்பைக்கும் இந்த போட்டிகள், இந்த வரவுகள் எப்படி இருக்கு? எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு வர வேண்டிய படம் இது வெற்றிக்கான கதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி இருக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு? இல்ல எனக்கு வந்த கதைகள் சில கதைகள் வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. நான் ம். அத சொல்லியிருக்கேன். பட் நான் 8 தோட்டாக்கள், ஜிவிலாம் வந்து கோவிடுக்கு முன்னாடி வந்தது. இந்த ம். லாக்டவுனுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஓடிடின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பெருசா ம். இதுவாச்சு. ஸோ அப்போ இருந்த சினிமாக்கும், இப்போ இருக்க சினிமாவுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ம். என்னதான் கன்டென்ட் குடுத்தாலும், அது வேற ஏதாவது லாங்குவேஜ்ல லைட்டா சாயல் இருந்தா கூட காப்பி அடிச்சுட்டான் அந்த படத்த அப்படின்னு சொல்லி லிங்கோட அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ம். அதனால கன்டென்ட்டா எடுக்கிறது கொஞ்சம் கிளியரா தெளிவா எடுத்தா பெட்டரா இருக்கும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்ற ஓகே. மாதிரி. ஏன்னா சி கிளாஸ் ஆடியன்ஸ் கூட ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி அந்த படத்தோட பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ம். ம். ஸோ நம்ம கொஞ்சம் கான்சியஸா படம் பண்ணா நல்லா இருக்கும். சரி, இது அரசியல் ஆசை ஹீரோக்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு அந்த மாரி எதனாச்சும் இருக்கா? அப்படின்னு கேட்கிறேன். அரசியல் ஆசை இல்ல. சினிமாலே இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது ஓட்டு போட இருக்கு. ஆசை இருக்குல்ல, அதுல தான் ஆசை ஓட்டு இருக்கு. போட்டிருக்கேன். இல்ல ஓட்டு போட்டிருக்கேன். அது சரி வேண்டாம். அது நம்ம அரசியல் பேசணும். ம். ஓட்டு போட்டு அரசியல் ஆசை இல்ல. சினிமாலே நிறைய பண்ண வேண்டிய பண்ண விஷயங்கள்லாம் வேண்டியது இருக்கு. இருக்கு. அத முடிச்சுட்டு நம்மளால முடிஞ்சா நம்ம சுத்தி இருக்கவங்கள முதல்ல நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் சூப்பர். அரசியல் தானா வரும். எல்லா ஹீரோக்களுக்கும் ஒரு ட்ரீம் சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கும். ஒரு ட்ரீம் ஸ்டோரி இருக்கும். இந்த மாரி ஒரு படைப்பு நம்ம குடுக்கணும். இந்த டைரக்டர் நமக்கு இந்த மாரி ஒரு கதைக்களங்கள் குடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். வெற்றி பொறுத்தவரைக்கும் ஒரு கனவு ப்ராஜெக்ட்ன்னு ஏதாச்சும் இருக்கா? கனவு ப்ராஜெக்ட் நான் தான் சொன்னேன்ல, இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் ம். நம்ம தமிழ்லயே வந்து நெறைய வரலாறு இருக்கு. ஓகே. ராஜராஜ சோழன் காலத்துக்கு ம். ம். முன்னாடி இருந்து தொட்டு பார்த்தா வரலாறு நெறைய இருக்கு. ஓகே. அந்த மாரி படங்கள் பண்ணணும். பண்ணணும்னு. ஆனா என்னன்னா, அது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் பெருசா போகும் அப்படின்றதுனால மெனக்கெடல் ஜாஸ்தி, ரெஃபரன்ஸ் ஜாஸ்தி. ஆமா கண்டிப்பா. ம். அது செட்டா அது ப்ராப்பரா பண்ணணும். சும்மா நம்ம ம். ஏனோ தானோன்னு சொல்லி பண்ணக்கூடாது அப்படின்றதுனால, பண்ணும்போது பெருசா பண்ணுவோம். போலீஸ் காஸ்டியூம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் பொருத்தமா இருக்கு? எங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த கேரக்டர் சூட் ஆகுற மாரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த போலீஸ் கதாபாத்திரங்கள்? கரெக்டா தான் தச்சிருந்தாங்க. அதனால சரியா தான் இருந்துச்சு. அதுல வந்து ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பெர்ஃபெக்ட்டா சூட் ஆச்சு. அ அ அது வந்து முதல்ல அது அது ஒரு ஜெயிலருக்கான ஒரு கேரக்டர். அதனால வந்து அது பழைய ஜெயிலர். அது 70ஸ்ல இருக்கக்கூடிய ஜெயிலர். அதனால வந்து ஓகே. அந்த தோற்றம், அந்த அந்த கண்ணாடி, அந்த ம். லேசா நீட்டி விடப்பட்ட ஒரு மீசை, ம். அந்த பழைய கிருதா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. ஸோ வந்து நீங்க சொன்னது தான் காம்ப்ளிமெண்ட். உங்க கேள்வியிலேயே காம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. அதனால வந்து அது பொருந்திருச்சுன்னா வெரி ஹாப்பி. நான் ரங்கராஜ் பாண்டே கிடையாது. நான் வந்து சிவானந்தம் அங்க. அந்த அவ்வளவுதான். நான் வந்து கேரக்டர். அந்த இடத்துல ம். அந்த கேரக்டரா டைரக்டர் நிர்வாகிறோம் அதை நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அவ்வளவுதான். அதோட அந்த பொருந்துன்னு நீ சொன்னது வெரி ஹாப்பி தான். ம். இந்த படத்தோட டீம் கூட உங்களுக்கான நட்பு எப்படி இருந்துச்சு? செட்ல பொதுவா. சில பேர் வந்து சீன நடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கேரவன்ல உட்காருவாங்க. சில பேர் வந்து அங்கேயே சேர போட்டு உட்கார்ந்து எல்லாரும் கூடயும் சகஜமா பேசுவாங்க. நீங்க எப்படி செட்ல சார்? செட்டுக்கு வாசல்லே டைரக்டர் உட்கார்ந்ததுனால எங்களால வெளியே போக முடியல எங்கேயுமே. அவர் அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டாரு. ஆ. அது வந்து சாருக்கும் கேரவன் போக முடியல, எனக்கும் கேரவன் போக முடியல, எங்கேயும் போக முடியல. நாங்க அங்கேயே தான் உட்கார்ந்தோம். அது போக வந்து அது வந்து ஜெயிலுக்குள்ள தான் எங்களுக்கான காம்போ இருந்துச்சு. அந்த ஆ. ஜெயில வந்து 4 சுவர் தான். அது ஒரிஜினல் ஜெயில். அந்த ஓ! ஜெயில் வந்து செட்டு போட்டு நம்ம எந்த மாத்தி வச்சு ஊர்ல பண்றதுல. ஜெயில் அது? இங்கே தான் நம்ம சென்னையில வந்து சென்னை. இதுல சென்ட்ரல் கிட்ட இருக்கா சார்? இல்ல நம்ம இல்ல Film City set நம்- தான் அது. But ஆமா. ஆனா Film Cityல original ஜெயில். அதாவது செட்டு மாதிரி இல்ல, ஒரு செட்டு மாதிரி டம்மியா விஷயங்களை வச்சு செட்டு மாதிரி தெரிய வைக்கல. உண்மையிலே ஒரு கல் சுவர், உண்மையிலே வந்து இரும்பு. ஆமா, அப்ப பட்டின விஷயம். ஸோ அதனால தான் அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ம். ம். ம்.
அதனால வந்து அதுல வந்து வெளியில வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸே கிடையாது. என்னன்னா மாறி மாறி ஒரு 4 சுவருக்குள்ள ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேமரா ஆங்கிள். ஸோ நீங்க 4 சுவருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது மோனோட்டோனஸா இருந்துடக்கூடாது. அதனால வந்து டைரக்டருடைய விஷன் அண்ட் கேமராமேனுடைய கோஆபரேஷன் ரெண்டும் சேர்ந்து வந்து வெரைட்டி ஆஃப் ஆங்கிள்ஸ் வச்சிருப்பாங்க. பயங்கரமா வச்சிருப்பாங்க. கட் பண்ணி வந்து ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட் பண்றதா இல்லாம அங்க வந்து ஷூட்லயே அங்க இருந்துச்சு. அதனால எங்களுக்கு பேக் டு பேக் நாங்க வந்து அடுத்த டைலாக் ஒன்று வெயிட் பண்ண அது வந்து ஃப்ரேம் ஒரு 10 நிமிஷத்துல மாட்டுவாங்க. ஸோ வந்து ஒரு பிரேக் கொடுத்து 2 மணி நேரம் கழிச்சு மாத்திர சமாச்சாரம் கிடையாது. ஸோ நாங்க போய் லீஷரா உட்காரக்கான சந்தர்ப்பம் இல்லை. பேக் டு பேக் இருந்து பிளஸ் 2 பேருக்குமே டைலாக்ஸ் நிறைய இருந்ததுனால உட்காந்துட்டு அப்புறம் மாப்பிள்ள எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிற சந்தர்ப்பமே கிடைக்கல. அது வந்து அவருடைய வேலையில் அவர் இருந்தாரு, நம்முடைய வேலையில் நம்ம இருந்தோம். ஃபுல்லா பேக் டு பேக் பெர்ஃபார்ம் பண்ண முடியாத இருந்துச்சு. அதுபோக டைரக்டர் வந்து அந்த மூட் வந்து மெயின்டைன் ஆகணும்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ அதுல வந்து அதனால வெளியில ஒரு டீவியேஷன் இருக்குல்ல. லஞ்ச் பிரேக் மட்டும் தான் பிரேக். அது சாப்பிட்டு போனா திரும்ப மணி அடிச்சிருவாங்க சார் அப்படின்றாங்க. அதனால வந்து நீங்க சாம்பார் மூத்தி முடியிருக்குள்ள நீங்க கிளம்ப வேண்டியது அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் உள்ள பேக்கடா தான் வச்சிருந்தாங்க. அதனால லக்கியா என்ன ஆச்சுன்னா நாங்க எங்களுடைய ஷெடியூல்ல நாங்க வந்து 10-12 நாள் வச்சிருந்த போது 1 or 2 days நாங்க முன்னாடியே முடிச்சோம். அது டைரக்டர் வந்து நாங்க வந்து அந்த வார் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த டைட்டா பிடிச்சி ப்ரேப் பண்ணனால அது வந்து எங்களுக்கு வந்து 2-3 நாளே மிச்சமாச்சு. அது வந்து ஸோ அவ்வளவு டைட்டா தான் இருந்துச்சு. அதனால ஆமா, அதனால எங்களுக்கும் வெற்றி சாருக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி ஆச்சு அது ஒண்ணும் ஆகல. சரி, வெற்றி கிட்ட ஆகல. ஹீரோயின் உங்ககிட்ட பேசுவாங்களா? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க? கண்ணிலே காட்டல தலைவி, கண்ணிலே காட்டல. ஆமா, சார் பார்த்த பார்வை எங்களுக்கு அது 1/2 நாள்லயே போயிருச்சு. வந்து நாங்க வந்து அந்த பிகினா எப்படி இருக்கிறாங்க, அந்த என்ன பண்றாங்க, என்ன மாதிரி படம் பண்றாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் நான் தெரிஞ்சு வைக்கிறதுக்குள்ளேயே வந்து படத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்த படத்தை பத்தி பேசுங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி கண்ணிலே காட்டல. நாங்க வந்து என்னுடைய போர்ஷன் வந்து ரொம்ப லிமிட்டட் அந்த இடத்துல. இப்போ நீங்க நேர்கொண்ட பார்வை படத்துல பாத்துருப்பீங்க, அது கோர்ட் சீன் மட்டும் தான் இருந்துச்சு. அதுல வந்து பின்னாடி நிறைய இருக்கிறாங்க. அதுல வந்து நாங்க எங்களுக்கு இந்த ரோல் இல்லை. இதே மாதிரி இதுல வந்து ஜெயில் ரோல் தான் அப்படிங்கறனால சாருக்கும் எனக்குமான காம்போ மட்டும் தான். சோ மற்ற விஷயங்கள் இந்த படத்துல நிறைய கேரக்டர் இருக்கு, அவங்களுக்கு எனக்குமான காம்போ வரல. படத்துல நடிக்க வந்த பிறகு பொதுவா அந்த உடம்பு மெயின்டைன் பண்றது இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார், நீங்க அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றது, ஃபுட் டயட்ல இருக்கிறது, ஆன் த டைம் ஸ்லீப்பிங், அந்த விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். அது வந்து சீக்கிரட்டுங்க. அது தனி சார்ஜ் கொடுத்தா சொல்லப்படுங்க. நான் வந்து அது ஓசியிலே சொன்னா நம்ம வந்து மெயின்டைன் நாங்க ரொம்ப செலவழிச்சு அதை பண்றோம். அதனால வந்து நீங்க செலவழிச்சாதான் நான் வந்து சொல்றேங்க. ஸோ வந்து இது வந்து இறைவன் கொடுத்த விஷயங்க. நான் வந்து பெருசா மெனக்கெடுறது கிடையாது. நான் வந்து காலைல ஒரு 2 மணி நேரம் ஜிம்மு போய் ராத்திரி 8 மணிக்கெல்லாம் படுத்துட்டு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு தெரியும் ஜேர்னலிஸ்டிக் லைஃப்ல நம்ம வந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வேற ஒரு கேள்வி கேட்கும்போது எப்படி இவ்வளவு ஓடுற அப்படின்னு கேட்டீங்க. ஸோ நான் வந்து எனக்கு வந்து செய்யறதுக்கு வேலை இருந்தா சந்தோஷப்படுற ஒரு ஆள். ஸோ வேலை செய்யறதே ஒரு மெயின்டைன் பண்ணதானு தெரியல. நான் ஒன்னும் கமல்ஹாசன் சார் இல்லையே, நம்ம வந்து 75 வயசுல அப்படி ஜம்முன்னு இருக்கிறார் அப்படின்னு சொல்றேன். நம்ம சேர்ந்து என்ன சத்துக்கு இன்னும் இருக்கோ அதானே ஓடிட்டு. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது எந்த அளவுக்கு வேகமா இருக்காங்க, என்னெல்லாம் உங்களை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்க, சொல்லுங்க சார். ரொம்ப வேகமா இருக்காங்க, அது பிரச்சனை இல்ல. கொஞ்சம் விவேகமாவும் கொஞ்சம் ஆழமாவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஸ்பீடு வந்து ஒன்லி மேட்டர் கிடையாது. ஸ்பீடு கட்டாயணும். பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்றார், அதாவது வீரத்துக்கும் விவேகத்துக்குமான ஒப்பீடு சொல்றார். விவேகம் இல்லாத வீரம் வந்து மூர்க்கத்தனம், வீரம் இல்லாத விவேகம் வந்து கோழைத்தனம். சோ ரெண்டுமே இருக்கணும். அப்ப நான் அக்ரெசிவா இருக்கிறேன், வேகமா இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப படமே முட்டிச்சதுல போய் முட்டிடக்கூடாது. சோ நீங்க வேகமாவும் இருக்கணும், விவேகமா இருக்கணும், ஆழமா தெரிஞ்சுக்கணும். நுனிப்புல் மேல ஷார்ட்ஸ்ல 59 செகண்ட்ல பேசுங்க அப்படின்னா கதைக்காது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உங்க வீடியோலாம் ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னாங்க. படம் எவ்வளவு நேரம் தம்பி பாக்குறீங்க அப்படிமே, அது 2.5 மணி நேரம் பாக்குறோம் சார். ஏப்பா உனக்கு 2.5 மணி நேரம் சினிமா பாப்பா, ஒரு 20 நிமிஷம் இந்த வேடி அந்த எண்ணம் இல்ல. ஆனா நீங்க வந்து முழுமையா தெரிந்து கொள்ளலன்னா நீங்க தவறாக வழிநடத்தப்படுவீர்கள். அதுதான் நான் என்னுடைய தம்பிகளுக்கு சொல்ல விரும்புறது. ஆன்மீகம், அரசியல், புத்தகம் படிக்கிறது, சமூகத்தோட பார்வைகள்ல இருந்து எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்குமான விஷயம் வந்து ஆன்மீகமே அரசியலாக்கப்பட்டுருச்சுங்கிற பாக்குறோம். நம்ம வந்து இந்துத்துவாங்கிறது முக்கியமான விஷயம், வார்த்தையா இருக்கு. மதச்சார்பற்ற அப்படிங்கிறது ரொம்ப கீ வேர்டா இருக்குது. நிறைய போலித்தனங்கள் நிறைந்ததா இருக்கு. அது அரசியலே போலித்தனம் நிறைய இருக்கும்போது அது ஆன்மீகம் அப்படிதான் கொண்டு போகப்படும்னு பாக்குறேன். ஆன்மீகம் அரசியலை மட்டுமல்ல சமூகத்தையே பியூரிஃபை பண்ணும். அந்த ஸ்பிரிட் நீங்க போட்டா இந்த இடத்துல நீங்க ஸ்பிரிட்டை ஊத்துனீங்கன்னா அந்த இடம் சத்தம் சுத்தமாயிடும். இவ்வளவுதான். நீங்க அது வந்து அது டாய்லெட்டா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, ரோடா இருந்தாலும் எதுவும் சரி, ஸ்பிரிட்டை ஊத்துனீங்கன்னா கிளீன் ஆயிடும். அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா சுத்தமாகும். அதனாலதான் அரசியலுக்குள்ள ஆன்மீகத்தை நுழைய விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து சுத்தப்படுத்துச்சுன்னு நல்லவனாக வேண்டி வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சனாதனம்க்கும் தற்கூரி இந்த வேர்டுக்கு எனக்கு சரியான மீனிங்கே தெரியல சார். நீங்க கரெக்டா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். அதாவது ஒவ்வொருத்தரும் மிஸ்யூஸ் பண்றதை வச்சுக்கிட்டு அதுக்கான ஒரிஜினல் அர்த்தத்தை நீங்க தேடக்கூடாது. அதற்கான ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு நீங்க பார்க்கணும். சனாதனம் அப்படிங்கிற ஒரிஜினல் வேர்டுக்கான மீனிங் வந்து அழிவற்றது, ஆதி அந்தம் இல்லாதது, அது இதற்கு முன் துவங்கப்பட்டதும் இல்லை, ஒரு காலம் முடிய போவதும் இல்லை. அதுதான் சனாதனம் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு ஒரிஜினல் மீனிங். தற்கூரி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துல எழுத படிக்க தெரியாதவர்களை
கை நாட்டு வைப்பவர்களே சொல்லுவாங்க. அப்ப படிக்க தெரியாதவன், உனக்கு எழுத படிக்க தெரியும். அப்ப எழுத படிக்க தெரியாதவன் சொல்றத கை விரல் வைப்பான். கை நாட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை நாங்க கேலியா சொல்லுவோம். அதான் தற்கொலை அப்படிங்கிற சொல்லுவோம். சோ தன்னை பத்தியே தெரியாது அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். இது ரெண்டுமே இதுக்கான ஒரிஜினல் மீனிங். மக்கள் வந்து சமீப காலமாக அந்த சோஷியல் மீடியா பயன்பாடு எந்த அளவுக்கு நல்லதா இருக்கு, எந்த அளவுக்கு கெட்டதா இருக்கு? லைக் இன்ஸ்டா போட்டதா இருக்கட்டும், இந்த குழந்தைங்கள்லாம் பேசுற விதமா இருக்கட்டும், உங்களோட பார்வையில எப்படி பார்க்குறீங்க? நான் சோசியல் மீடியா தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்படி பார்த்தா திரையுலகம் தப்புன்னு சொல்றதுக்கு 100 பேர் இருக்கிறாங்க. அரசியல் வந்து ஆபத்தானது, சாக்கடைன்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அரசியலோ திரையுலகமோ சமூக வலைதளங்களோ அவற்றில் தப்பில்லை, அவற்றை பயன்படுத்துவவர்கள்ட்ட தப்பு இருக்கு. அப்ப நீங்க அவர்களை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர நம்ம வந்து சோசியல் மீடியாவே வேண்டாம். யூ cannot live with that. செல்போன் வந்து ஆபத்தை விளைவிக்கிறதுன்னு எல்லா பள்ளிக்கூடத்திலயும் சொல்லுவாங்க. செல்போன் இல்லாம யாரா இருப்பாங்களா? சொல்லிட்டே இந்த டீச்சர் செல்போனை தான் நோண்டுவாங்க. சோ வந்து செல்போன் இல்லாம வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப செல்போனோடு எப்படி வாழ்வதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அப்ப நீங்க சோசியல் மீடியா இருந்தே தீரும். அந்த சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துறது, யூ ஹேவ் டு எஜுகேட் தம். நீங்க வந்து அதை ரிமூவ் பண்ணி ஒளிச்சு வச்சா திருட்டுத்தனம் தான் வளரும். திருப்பி சொல்றேன், ஒளிச்சு வச்சா திருட்டு தான் வளரும். அதை நீங்க வெளிப்படுத்தி வச்சுட்டு இதை எப்படி பயன்படுத்தணும் பிள்ளைகள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து பியூட்டிஃபுல்லா வளரும். எதிர்கால இந்தியா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது வந்து இன்னைக்கு இல்ல, இது கடந்த கால இந்தியாவும் நல்லா இருந்துச்சு, எதிர்கால இந்தியாவும் நல்லா இருக்கும், தற்கால இந்தியாவும் நல்லா இருக்கு. அது வந்து ஏன்னா இது வந்து எந்த அரசியல்வாதிகளால் வழிநடத்தப்படக்கூடிய விஷயம் இல்ல. இது ஒரு தார்மீக பூமி, இது கர்ம பூமி, தர்ம பூமி. இந்த பூமிக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம அடிப்படையிலேயே நம்ம நல்லா இருப்போம். அவனை ஏன்டா அவனே அப்பா அவனை போய் அடிக்கிற நம்ம பேசுற வழக்கம் உண்டு. ஸோ சாமானிய மனிதர்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை நமக்கு உண்டு. அதனால வந்து இந்த பூமி எப்பயுமே நல்லதா இருக்கும், இந்த இந்தியா எப்பயுமே நல்லா இருக்கும். அதுல வந்து இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறோம். அது டொனால்ட் ட்ரம்ப்போ, அது வந்து பிரிட்டன் பிரதமரோ, யுஏஇயோடைய கிங்கோ யாரா இருந்தாலும் அவர் வந்து இந்தியாவும் இந்திய தலைமை மீது எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருக்காங்கன்னு பாக்குறோம். சோ அந்த வகையில ஒரு பெரிய கான்பிடன்ஸ் நமக்கு இன்னும் மிச்சம் இருக்கு. ஏஐ வந்த பிறகு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது, அதே தவறான விஷயத்துக்கும் பயன்படுது. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சார் சொல்றீங்க? நான் ஏற்கனவே சோசியல் மீடியாவுக்கு சொன்னதுதான். ஏஐ வந்து டெக்னாலஜில எப்படி செல்போன்ங்கிறது டெக்னாலஜில ஒரு பெரிய பிரேக் த்ரூ. நம்ம யாரும் கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயத்த செல்போன் பண்ணுச்சு. நம்ம பார்த்துப்போம், உங்களுக்கு தெரியும், ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசிட்டு இருந்த ஒரு காலம் உண்டு. அதை போய் பேஜர் வந்துச்சு, அதுக்கப்புறம் செல்போன் வந்துச்சு. செல்போன் வந்து பெரிய பிரேக் த்ரூ டெக்னாலஜி. அது மாதிரி ஏஐ வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஏஐ வந்து புது டெக்னாலஜி. அது தன்னைத்தானே வெளிப்படுத்துது. கல்கி மாதிரி தன்னைத்தானே சிதைக்கிற சிற்பி மாதிரி அது வந்து பயங்கரமா போய் நிக்குது. அது எந்த திசையில போகணும்னு சொல்ல முடியாது. அதுவும் இதேதான். அது வந்து ஒரு அடக்க முடியாத காலை, அதற்கு ஒரு மூக்கணாங்கயிறு தேவை. இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படம் ஏன் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும் சொல்லுங்க சார்? நல்ல படங்களை பார்க்கணும். அது எங்க இருந்து வந்தாலும் பார்க்கணும். இந்த படம் ஒரு விவாதத்தை கிளப்பக்கூடிய படம், அதற்காக பார்க்கணும். ஒரு டிபேட்டுங்கிறது அடிப்படையில் மனசுக்கு வரணும். கேள்விகள் கேட்காம ஆமாஞ்சாயம் போடக்கூடாது. ஒரு மந்தை கூட்டம் அல்ல, நம்ம மனிதர்கள் கூட்டம். அப்ப நம்ம வந்து ஒரு சிந்திக்கிற திறமை வேணும். சிந்திக்கிற திறமை வந்து ஒரு ஒரு கியூ ஒன்று கேள்வி போட்டு நீ பெரிய சரியா அப்படின்னு சொல்லலாம், நான் இல்ல தப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா சரியா தப்பான்னு ஒரு விவாதம் வரும்போது அது மக்கள் மனசுல ஒரு விவாதம் கிளப்பும். இந்த படத்துல இந்த கேரக்டர்கள் பேசக்கூடிய ஒரு விவாதம் காமன் மேன் மனசுலயும் வரும்னு நினைக்கிறேன். அந்த வகையில டைரக்டருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அது வந்து இந்த திசையில அது நகரணும்னு. எனக்கு வேற ஒரு எண்ணம் இருக்குது, அது அந்த திசையில் நகரணும். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, எந்த திசையில் நகரலாம். ஒரு விவாதம் சரி, அந்த மக்களுக்கு வந்து இந்த தாட் புரோவிக்கான விஷயம் வர்றதுக்கு நம்ம வந்து சினிமாவை வெறும் பொழுது போக்கா மட்டும் இல்லாம, டைம் கில் பண்றதுக்கு மட்டும் இல்லாம, டைம் பாஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம, டைம் ப்ரொடக்டிவா கன்ஸ்ட்ரக்டிவா ஸ்பெண்ட் பண்றதுக்கும் பயன்படுத்த முடியுங்கிறது இந்த படம் ஒரு உதாரணமா இருக்கும். தேங்க்யூ. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஒரு படங்களும் ரிலீஸ் ஆகும்போது மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயன்படுற மாதிரி தான் நம்ம எல்லாரும் நினைப்போம். அதே மாதிரி லட்சுமிகாந்தன் கொலை வழக்கும் எங்கேயோ நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் நமக்கு நினைக்கிறேன். சோ உங்க டீம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். படம் பெரிய அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேரணுங்கிறது எங்களோட ஆசை. தேங்க்யூ சோ மச். நன்றி. நன்றி.